படிக்கும்போது உணர்ச்சியோடு படிக்கணும், சயின்ஸ் படிக்கும்போது உணர்ச்சியோடு படிக்கணுமா? ஆடு கொடி படி சாடி, இது கரெக்ட். தமிழ் படிக்கிறேன். சயின்ஸ் படிக்கிற போது பிராணவாயு என்றால் என்ன, இன்னும் பெரிய ரகசியம் பாழா போகுது. இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிற போது பாபர் என்ற பேரரசர், நீ சத்தங்கத்தை போடாட்டி சிற்றரசர் ஆகிடுவார. நீ ஹிஸ்ட்ரி எல்லாம் உணர்ச்சியோடு படிக்க வேணாம். ஹிஸ்ட்ரியை தெளிவாக படித்தா போ, அறிவுபூர்வமாக உள்ளே வச்சுக்கோ. நீ இங்கிலீஷ் பொயட்ரி படிக்கிறியா, தமிழ் பொயட்ரி படிக்கிறியா, அதை ரசித்து படி. ஒரு தமிழ் இலக்கிய விழா மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், உன் மொழியை நேசித்து கவிதையை ரசித்து படி. அப்புறம் கருத்து இருக்குது, அதை நம்ம உள்ளே வாங்கி மேலே வாங்க. இப்போது ஊவே சாமிநாதையரை ஏன் நம்ம இவ்வளோ கொண்டாடுறோங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி அச்சு வராத காலத்தில் ஏட்டில் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, பனை ஓலையில். இதை ஊர் ஊராக போய் தேடுவார், தேடி அதை எடுத்துகிட்டு வந்து எழுதுவார். திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறார். ஒரு நாள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கார் பாருங்க, ஒரு ரா பிச்சைக்காரன் தெரு வழியாக போனான். அந்த காலத்தில் ரா பிச்சைக்காரன் ஒருத்தன் வருவான். இப்போல்லாம் யாருமே ரா பிச்சைக்காரன் கிடையாது. ஏன்? இந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எவனும் பிச்சைக்காரனுக்கு எதுவுமே போட மாட்டேங்கிறான். அதனால எல்லாருமே பிச்சைக்காரன் ஆகிட்டான். குழம்பு மிச்சமாக இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை, ரசம் மிச்சமாக இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை, எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு இதே பிச்சைக்காரன் மறுநாள் சாப்பிட்றான். அப்போல்லாம் ரா பிச்சைக்காரன் ஒருத்தன் வருவான், தனியாக இருந்தான். இப்போ பிச்சைக்காரன்லாம் வீட்டோடைய மெம்பர்ஷிப் ஆகி ரேஷன் கார்டுலேயே போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டான். இந்த ரா பிச்சைக்காரன் வந்தவன், தெரு வழியாக வந்தவன் ஒரு பாட்டு பாடணும். அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடி பிச்சை எடுப்பான், ஒரே ஒரு பாட்டு. ஒரு பாட்டு வரி பாடின உடனே சாமிநாதையர் இப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் பாருங்க. அடே எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கவிதை, நல்லா இருக்கே. இவன் பாருங்க இப்படி வீடு வீடாக பாடிக்கிட்டே போவான். இதுக்கு அடுத்த வரி இன்னொரு வீட்டில் பாடுவான், அடுத்த வரி இன்னொரு வீட்டில் பாடுவான். அந்த பாட்டு என்னன்னு கேட்டு எழுதிடுவோம், நல்லா இருக்குது கவிதை அப்படின்ட்டு. இந்த பிச்சைக்காரன் முன்னாடி இவர் போகிறார். ஒரே ஒரு விஷயம், அவன் பாத்திரத்தோடு போகிறான், இவர் பாத்திரம் இல்லாமல் போகிறார். அதான் வித்தியாசம். அவர் பாத்திரத்தோடு போகிறார், இவர் காத்திரத்தோடு போகிறார். அப்படி வச்சுக்கோங்களேன். பின்னாடி போகிறார் இவர் பாட்டுக்க. அவன் பேர்பட்ட பிச்சைக்காரன் பாருங்க, அன்றைக்கி பிச்சை எடுக்கிற போது ஒரே வரி தான் பண்ணணும். இந்த வீட்டு வாசல்லையும் அதே வரி, அடுத்த வீட்டு வாசல்லையும் அதே வரி, அடுத்த வீட்டு வாசல்லையும் அதே வரி. அப்படியே பாடிட்டு மௌன மடம்னு ஒன்று இருக்குது திருச்சிராப்பள்ளியில் ஒரு இடம். அங்கே போய் அவன் சாப்பாடு கலெக்ட் ஆகிடுச்சு, உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காந்தான் பாருங்க. இவர் பின்னாடி போய் கேட்டார், ஏண்டா அந்த அடுத்த வரியை பாடக்கூடாதான்? அவன் சொன்னான், அடுத்த வரி கேட்கணுமா? ஆமாம், நாளைக்கும் பிச்சைக்கு கூட வாங்கணும். ஏன்? ஒரு நாளைக்கு ஒரு வரிக்கு மேலே பாடப்படாதுங்க, ஒரு வரி தான் பாடுவேன், வேணும்னா நீங்கள் அடுத்த நாள் வந்து அந்த பாட்டை கேளுங்க அப்படி. இவர் அடுத்த நாள் அவன் பாடும்போது அந்த வரியை எடுக்கிறதுக்காக பின்னாடியே போகிறார். இப்படி இவன் பின்னாடி போய் அவன் முழு பாட்டை பாடி அந்த பாட்டை எடுத்து தொகுத்து இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்போ ஒரு வரியை சேகரிக்கிறதுக்கு அவர் என்ன பாடுபட்டிருக்கிறார். அப்படி அவர் சேகரித்து கொடுத்த தமிழ் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் பாட புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்டு கொத்தாக கையில் கிடைக்கிறது. பின்னாடி போய் தேடி 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 ஒவ்வொரு வரியாக சேகரித்து கொடுத்தார் டாக்டர் ஊவே சாமிநாதையர். அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா? அவருக்கு ஒரு நல்ல ஆசிரியர், அவருடைய சிறந்த ஆசிரியர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு பேர். இல்லைங்களா? வாழ்க்கையில் குருவுக்கு துரோகம் பண்ணவன் நல்லா இருக்க மாட்டான். நம்ம ஆசிரியர் யாரோ அவற்றை வணக்கமும் மரியாதையும் நம்ம செலுத்தணும். நம்ம ஆசிரியருடைய சாபத்துக்கு உள்ளாயிட்டோன்னு வச்சுங்க, முன்னுக்கு வர முடியாது. நான் முதலே சொன்னேன், நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் அப்படின்னா எங்கள் வாத்தியார் சொன்னது, நீ நல்லா இருப்படா, எங்கே இருந்தாலும் நல்லா இருப்படா அப்படிலாம் ஆசிரியர்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. நான் சௌக்கியமாக இருக்கேன். நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? மஸ்கட் அப்படின்னு ஒரு பகுதி, ஓமான் ஒரு நாடு, மஸ்கட். நான் அந்த மஸ்கட்டுக்கு போயிருக்கேன். நான் அங்கே போயிருந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இந்திய ஜனாதிபதியாக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா. சங்கர் தயாள் சர்மா இந்தியாவிலேருந்து மஸ்கட்டுக்கு வராது. பேப்பர்லாம் போடுறான், இந்திய ஜனாதிபதி வருகை அப்படின்னு. என்ன நடந்தது தெரியுமா? மஸ்கட்டில் வந்து நம்ம இந்திய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா பிளேன்லேருந்து இறங்குறார். உங்களுக்கு யாருக்கா சங்கர் தயாள் சர்மா தெரியுமா? கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு நடப்பார். அவர் ஸ்ட்ரைட்டாக நடக்க மாட்டார், இந்த மூட்டு வலினால அவர் கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு நடப்பார். அவர் பீரியடில் தான் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவரும் சாஞ்சு சாஞ்சு தான் நடப்பார். நல்ல வேளை 2 பேர் சாஞ்சாலும் கவர்மெண்ட் சாயாமல் ஸ்ட்ராங்காக நின்றுது. சங்கர் தயாள் சர்மா அப்படி சாஞ்சு சாஞ்சு நடப்பார். சங்கர் தயாள் சர்மா மஸ்கட்டுக்கு போயிருக்கிறார். மஸ்கட்டோட அரசர், கிங் மஸ்கட்டோட அரசர், அவர் அமெரிக்க ஜனாதிபதி வந்தப்போ கூட ஏர்போர்ட்டில் வந்து வரவேற்கலை. பிரிட்டிஷ் குயின் வந்தபோது கூட ஏர்போர்ட்டில் வந்து வரவேற்கலை.
ஆனால் என்ன பண்ணார், சங்கர் தயாள் சர்மா வந்தப்ப ஏர்போர்ட்டுக்கு அந்த அரசர் வந்தார், முஸ்லீம் கிங், ரொம்ப நல்லவர் அவர். அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தார். இது பெருசு இல்லை, பிளேனில் மேலே ஏறி படியில் அவரே மேலே போய் யாரும் பண்ண மாட்டாங்க. பிளேன்லேருந்து விஐபி இறங்கி வந்ததுக்கப்புறம் கை குலுக்குவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், பிளேனில் படியில் ஏறி மேலே போய் சங்கர் தயாள் சர்மா கையை பிடிச்சி படியில் மெல்ல இறக்கி 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 கூட்டிகிட்டு காருக்கு வந்தார். இதுக்கு அடுத்து தான் இன்னும் அதை விட டாப்பு. கார்கிட்ட வந்து கார் கதவை திறந்து இப்படின்னார், சங்கர் தயாள் சர்மாவை உட்கார சொன்னார். இப்படி உட்கார சொன்னார். காரில் சங்கர் தயாள் சர்மா உட்கார்ந்த உடனே இவர் பக்கத்தில் உட்காருவாருன்னு அந்த டிரைவர், கார் டிரைவர் ரெடியாக இருக்கிறார் கார் ஓட்டுறதுக்கு. காருக்கு கிட்டக்க போன அந்த அரசர் என்ன பண்ணார், டிரைவரை பார்த்து இப்படின்னார், தெளிப்போ டிரைவரை பார்த்து இப்படின்னார். ஃப்ரண்ட் சீட்டில் போய் டிரைவர் உட்கார்ற சீட்டில் மஸ்கட்டோட மன்னர் உட்காந்து அந்த காரை ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சார். இந்த மரியாதை எவனுக்குமே கொடுத்ததில்லை. சங்கர் தயாள் சர்மாவை மேலேருந்து நடத்தி அழைச்சிட்டு வந்தார், காரில் உட்காத்தி வச்சு காரில் ஓட்டிகிட்டு போகிறார். போச்சு, பத்திரிக்காரெல்லாம் புஷ்டான். நீங்கள் பிரிட்டிஷ் குயினுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கல, அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கல, ஆஃப்டர் ஆல் இந்திய ஜனாதிபதி, அவருக்கு என்ன ஏர்போர்ட்டில் மேலே போய் வரவேற்கிறீங்க, அவர் காரை நீங்களே ஓட்டிகிட்டு போகிறீங்க, என்ன அப்படி அவருக்கு மரியாதை அப்படி. இதுக்கு மஸ்கட்டோட மன்னர் சொன்னார், சங்கர் தயாள் சர்மா இந்திய ஜனாதிபதி என்பதற்காக நான் இத்தனை பெரிய மரியாதை தரவில்லை. நான் பூனாவில் படித்த போது, இந்தியாவில் பூனாவில் படித்த போது சங்கர் தயாள் சர்மா என் ஆசிரியராக இருந்தவர். என் ஆசிரியருக்கு தர வேண்டிய அதிகபட்ச மரியாதையை அவருக்கு நான் தந்தேன். யாருக்கா கிடைக்குமா? என்ன புரியுது? ஒரு தேசத்தோட ராஜாவா இருக்கிறத விட, ஒரு தேசத்தினுடைய ஜனாதிபதியா இருக்கிறத விட பெருமையான விஷயம் 4 மாணவர்களுக்கு ஆசிரியராக இருப்பது என்பது ஆசிரிய பணியில் இருக்கிற ஒரு பெரிய ஒண்டர். அப்ப ஆசிரியரை மதிக்கணும். நம்முடைய ஆசிரியரை எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்சு மதிக்கணும். இன்னைக்கு நீங்க ஊவே சாமிநாதையர் விழா கொண்டாடுறீங்க. ஊவே சாமிநாதையர் தன் ஆசிரியரை மதிச்ச மாதிரி வேற யாரும் மதிக்க முடியாது. எப்படி சொல்லட்டுமா? அவருடைய ஆசிரியர் பேர் என்ன தெரியுங்களா? மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஊவே சாமிநாதையருடைய ஆசிரியர் பேரு திரிசிரபுரம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு பேர். ஒரே ஒரு இடத்துல ஆசிரியருடைய பேரை எழுதுறார். அந்த வரலாறு எழுதும்போது என் சரித்திரம் எழுதிட்டு வரார் ஊவே சாமிநாதையர். ஒரே ஒரு இடத்துல தன்னுடைய ஆசிரியர், இங்க எங்க ஆசிரியர் இவர்னு எழுதுறார். எழுதிட்டு என்ன சொல்றாரு, இனிமேல் இந்த புத்தகத்தில் என் ஆசிரியருடைய பெயரை குறிப்பிட மாட்டேன், அவர் பெயரை சொல்லுவது மரியாதையாக இருக்காது. எனவே புத்தகம் முழுவதும் ஆசிரியர் பிரான் ஆசிரியர் பிரான் ஆசிரியர் பிரான் என்று மட்டுமே இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய ஆசிரியருடைய பேரை நான் எழுத மாட்டேங்கிறது. பாருங்க எவ்வளவு ஆசிரியர் பேர்ல ஒரு மரியாதை வச்சிருக்கிறான். நம்ம பசங்க எப்படின்னா வாத்தியாருக்கு புதுசா ஒரு பேர் வச்சு கூப்பிடும். அது வரைக்கும் இருந்த பேரெல்லாம் அழிச்சு அவன் புதுசாக ஒரு பேர் வச்சு, அதுவும் அவன் முடிஞ்சு பீரியடு போகும்போது அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் முடிஞ்சு ஸ்கூலை விட்டு போகும்போது சொல்லிட்டு வேற போகிறான். அவன் தான் புது பேரில் கூப்பிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு போகிறான். இது என்ன அநியாயம்? அவர் பாருங்க, ஆசிரியருடைய பேரை எழுதுறதா நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு தன்னுடைய ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்குறார் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இதை விட இன்னொரு சம்பவம் சொல்ற பாருங்க. ஊவே சாமிநாதையர் தன் ஆசிரியரை எவ்வளவு மதிச்சார்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு பாட்டு வந்தது. அந்த ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், அப்படி சாதாரணமாக கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார், சோறு எப்போ போடுவாம்பான்னு கேட்டார். சோறு எப்போ போடுவாம்பா அப்படின்னு கேட்டார். ஊவே சாமிநாதையர் உட்கார்ந்துருந்தவர் சொன்னார், சாதம்னு சொல்லப்படாதோ, சோறுன்னு சொல்வாளோ, சாதம்னு சொல்லப்படாதோ, அது என்ன சோறு அப்படின்னு சொல்கிறது கேட்க நன்னாவா இருக்கு, இப்படி சொல்லக்கூடாது. அது வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சமூகத்தில் ஜாதியில் அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. பிராமின்ஸோட வீட்டில் சாதம்னு சொல்லுவாங்க, சோறுன்ற வார்த்தை வராது. நான் பிராமின்ஸை தவிர மற்றவங்க வீட்டில் பேசும்போது சோறுங்கிற சொல் சாதாரணமாக வரும். சோறு போடவா, சோறு தேவையா அப்படிலாம் கேட்பாங்க. சாப்பாடுன்ற வார்த்தை இருக்கும். திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் வீட்டுக்கு போனால் சாப்பாடு அப்படிம்பாங்க. சாதம், சாப்பாடு, சோறு, இது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு பேச்சு இருக்கு. இதில் எதுவுமே உயர்வு கிடையாது, எதுவுமே தாழ்வு கிடையாது, வெறும் பழக்கம், பழக்கத்தினால வர்றது. சாமிநாதையருக்கு அவர் ஐயர். ஸோ சாதம்ங்கிறது கேட்டு காது பழகி இருக்கு அவருக்கு. சோறுன்னு சொன்ன உடனே சொன்னார், ஏன் இப்படி சொல்றீங்க, சாதம்னு சொல்லப்படாதா, சோறுங்கிற வார்த்தையை சொல்றீங்களே எதுக்கு இப்படி அப்படின்ட்டு. எதிரில் இருந்தால் ரொம்ப விஷமமான ஆள்.
அவர் உடனே ஒரு கேள்வி கேட்டாரு, உங்க ஆசிரியரை விட நீங்க பெரிய அறிவாளியோ? உங்க ஆசிரியரை விட நீங்க பெரிய அறிவாளியோ? சாமிநாதையர் பதறி எழுந்தார். என்ன சொல்றேன்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? என்ன சொல்லுங்க, எனக்கு புரியும்படியா சொல்லுங்க. பதறி போய் கேட்டார் சாமிநாதையர். அவன் சொன்னார், அந்த எழுத்தாள் சொன்னாரு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு பாட்டில் என்ன சொல்றாரு, சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம், சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம்னு பாடுறார். சோறு மடங்களில் மணக்கிறது அப்படின்ற வார்த்தையை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாட்டிலேயே போட்டிருக்கிறாரு. நான் அதை சொன்னது உங்களுக்கு ஒத்துக்கலையே, உங்க வாத்தியாரை விட நீங்க பெரிய அறிவாளியா அப்படின்னு பாருங்க. சாமிநாதர் ஏன் சொன்னார், நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னுடைய ஆசிரியர் பிரானோடு ஒப்பிட்டா நான் ஒண்ணுமே கிடையாது, நான் அபத்தமா சொல்லிட்டேன், ஏதோ பழக்கத்தில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுங்கோ, நான் ஒருபோதும் என்னுடைய ஆசிரியருடைய தமிழை குறை சொல்றதுக்கு தகுதி கிடையாது, நான் அப்படி பேசியதுக்காக உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதான் நினைச்சுங்கோ. அப்ப தன்னுடைய ஆசிரியரை எவ்வளவு மதிக்கிறார்னு தெரிஞ்சுதா? இல்லை, நீங்க இன்னொன்று கத்துக்கணும், சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெரிய விஷயமா பாராட்டக்கூடாது. நம்ம பழகும் போது எல்லா சமூக மக்களும் ஒன்னா பழகணும். இந்த வேலூர் மாதிரி இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா மதத்து நண்பர்களும் ஒன்னா பழகணும். ஒவ்வொரு மதத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து உட்காந்துருப்பாங்க. உன் சாமியை விட ஏன் சாமி வச்சு, ஏன் சாமி, அதெல்லாம் பேசவே கூடாது. அவங்கவுங்க நம்பிக்கை, அவங்கவுங்களுடைய அதோட மனசில் வச்சுக்கணும். அதை விட்டு இன்னொருத்தர் குத்தி காட்டுற மாதிரி ஏதாவது பேசுறது பகையை விளக்கும். சாமிநாதையர் உடனே திருத்திக்கிட்டார். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, தப்பே பண்ணாதவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனா பண்ணினதை தப்புன்னு ஒத்துக்கிறான் பாருங்க, அவன் தான் பெரிய மனுஷன்லயே மிகப்பெரிய மனுஷன். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதை மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறான் பாருங்க, அவன் தான் பெரிய மனுஷன்லயே பெரிய மனுஷன். தப்பு பண்ணாதவன் பெரிய மனுஷன் கிடையாது. ஒத்துக்கிட்டாரு ஒண்ணு, ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன், எங்க குருவை விட நான் பெரிய ஆள் கிடையாது. பாருங்க, அப்படி வாழ்க்கையில தன்னை திருத்திக்கணும். நான் இன்னும் சாமிநாதையரை பற்றி சொல்றதா தான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு சிறப்பு உடையவர் அவர். இப்போ ஒரு முறை என்ன கூப்பிட்டுருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு பயனுடையதான் 4 செய்தி சொல்லணும். இன்னும் என்ன தவிர இன்னும் 2 பேச்சாளர் பேசணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இடமும் கொடுக்கணும். உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுடையதா சில செய்தி சொல்லணும். இப்போ நீங்க வந்து ஒரு எளிய சூழ்நிலை, இந்த திருமலை கோடி கிராமமே ரொம்ப அழகா இருக்கு. நம்முடைய இந்த கோயிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்தினுடைய மதிப்பு பொலிவு ரொம்ப கூடி போச்சு. ஒரு அழகு, ஒரு சாங்டிட்டி, ஒரு மலை, ஒரு வளம், ஒரு அமைதி எல்லாமே பெருகிருக்கு. அதுக்கெல்லாம் மூல காரணமானவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த பகுதிக்கு ஒரு தனிய மரியாதை உண்டாயிடுச்சு. நல்லது. இப்போ இந்த இடத்துல இங்கே படித்தாலும் இது என்ன நீங்கள் சொன்னாலும் கூட, தமிழ்நாட்டில் மெட்ராஸோடு ஒப்பிட்டா வேலூர் வந்து ஒரு வளர்ந்த கிராமம். வேலூரோட சைடில் இருக்கிற ஒரு ஊர் அப்படிங்கிற போது ஒரு வளர்ந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கிராமம். இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான கிராமத்திலேருந்து புறப்படுறவங்களுக்கு நீங்கள் நாளைக்கு முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறதுக்காக பாம்பே போனாலோ பெங்களூர் போனாலோ வேறு இடங்களுக்கு போனாலோ ஒரு 2-3 சிக்கல் வரும். நான் ஒரு விஷயம் முதல்ல சொல்லிட்டு போகிறேன். நீ எந்த மண்ணில் பிறந்தாயோ, எந்த மண்ணில் வளர்ந்தாயோ, அந்த மண்ணை முதல்ல கடவுளாக மதிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ அமெரிக்காவில், லண்டனில் எங்கெங்கேயோ பல பேர் போயிருப்பாங்க. இப்படி வெளிநாட்டில் இருக்கிற எல்லா இந்தியர்களும், இந்திய தமிழர்களும் தான் எந்த கிராமத்திலேருந்து வந்தோமோ அந்த கிராமத்தை காப்பாற்றணும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டா இந்தியா முற்றிலுமாக காப்பாற்றப்படும். வெளிநாட்டில் இருக்கிறோம், நம்முடைய அறிவு திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த கிராமத்தை லிஃப்ட் பண்ணிடணும், மேலே கொண்டாந்து அந்த எண்ணம் இருக்கணும். இன்னைய தேதியில் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு மனிதராக இருந்து விடைபெற்றவர் பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போகிறார். டெல்லியில் பத்திரிகை நிருபர்கள் அவரை பேட்டி காண்றாங்க. அவங்க என்ன கேட்டாங்க தெரியல, ஒரு கேள்வி, எங்கிருந்து வருகிறீர்கள்னு கேட்டாங்க. எங்க ஒரு ஜனாதிபதி கேண்டிடேட்டு எந்த ஊர்லேருந்து வராருன்னு பத்திரிகாரங்களுக்கு தெரியாதா? இப்போ நான் இங்கே வரத்துக்கு முன்னாடியே என்னுடைய பயோடேட்டா வாங்கியிருந்தாங்க. ரொம்ப அழகாக அதை எடுத்து தொகுத்து வரவேற்புரை சொன்னவங்க, முன்னுரை சொன்னவங்க, இணைப்புரை சொன்னவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக சொன்னாங்க. தங்கச்சி சுவாமிநாதன் தான் சொல்லுவார், இப்படிலாம் சொல்லுவாங்க தெரிஞ்சால் இன்னும் கூட நாளை எழுதி கொடுத்துருக்கலாம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதெல்லாம் இணைச்சி என்ன ஏதுங்கிற விவரம்லாம் சொன்னாங்க. APJ அப்துல் கலாம் ஜனாதிபதியாக போகிறதுக்கு முன்னாடி அவர் பயோடேட்டா போயிருக்காதா? பத்திரிகை நிருபர்கள் வேணும்னே கேட்டாங்க, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? கலாம் என்ன பேர் சொன்னார் தெரியுங்களா? சொர்க்கத்திலிருந்து வருகிறேன். சொர்க்கத்திலிருந்து வருகிறேன். சொர்க்கமா? இந்தியாவிலையா? எங்க இருக்குது? அதுக்கு அவர் சொன்னாரு,
நபிகள் பெருமகனார், எங்களுடைய தலைவர் நபிகள் பெருமகனார் ஒரு திருவாக்கு அருளி இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவனுடைய தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்ற எங்கள் நபிகள் வாக்கு உண்மை என்றால், இந்தியாவை படம் வரைந்து அதில் பாரத தாயின் படம் வரைந்தால், பாரத தாயின் காலடியில் ராமேஸ்வரம் இருப்பதால் நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன்.